அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னன்னாக்கா அது பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா கேப்ஷனில் வைப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் நானே சொல்லிட்டா அது என்ன ஸ்வீட்டு, அதுக்கு என்ன திங்ஸ் வேணும்ன்ட்டு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மைதா போட்டுக்கணும். நான் ஒரு கப்பு மைதா இந்த கப்பால் மெஷர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். சோம்பு அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதில் இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னன்ட்டு வாங்க நான் சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட வெல்லம் தாங்க. வெல்லத்தை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்புன்னா அதில் 3/4 கப்பு வெல்லம், அதை தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வடிகட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் தாங்க வரணும். இந்த அளவுக்கு தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? எடுத்து போட்டால் இந்த அளவுக்கு வரணும், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? வாங்க இது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்களா, நான் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. சூடாக கற்றுக்கிட்டேன். அப்படியோட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சோம்போட ஸ்மெல்லோட இதுவும் சேர்த்து அந்த வெல்லமும் சோம்பும் கலந்து நிஜமாக நல்லா இருக்குது. அரோமா நல்லா இருக்குது. அதுமாதிரி ஒரு பைட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சிம்பிளான ரெசிபி தாங்க. இதை விட நான் நல்ல நல்ல ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு நான் போட போகிறேன். இதேமாரி நல்ல நல்ல ரெசிபிஸ், நல்ல நல்ல டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா என்னோடய சேனலை என்ன பண்ணணுங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? அல்லாஹ் ஹாஃபிஸ்.